நேத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு முக்கியமான மேட்ச் நடந்தது. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டத்தட்ட ஆல்ரெடி பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்ற மாதிரி 16 பாயிண்ட்ல வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கேகேஆர் டீமும் 16 டீம்ல இருந்துட்டு இருக்காங்க. நேத்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா குவாலிஃபை அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து அவங்க வந்து பெற்றிருப்பாங்க. நேற்றைய மேட்ச்ல வந்து அவங்க வின் பண்ணல, லாஸ் பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சன் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அவருக்கு ஒரு விக்கெட்டை வந்து தப்பா வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க குணாமூர்த்தி. நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு முக்கியமான மேட்ச். இதுக்கப்புறம் வரப்போற எல்லா மேட்ச்லையுமே டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சாலும் பிளே ஆஃப்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நேற்றைய மேட்சையும் அவங்களுக்கு முக்கியமான மேட்ச். அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கின டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க ஆரம்பத்திலேயே அதிரடியான ஒரு ஆட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அபிஷேக் பொருள் ஒரு பக்கம் அடிக்க, ஜேக் ஃப்ரேசர் மெகர் தன்னோட ஆட்டத்தை அசுரத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்த தவறவே இல்லை. அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவரை எப்படிடா ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எந்த மோனே சஞ்சு சாம்சன் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து அஸ்வின் கிட்ட பவுலிங்கை கொடுத்தாரு. அஸ்வின் கிட்ட பவுலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோட பவுலிங்ல விக்கெட் விழும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்த்தேன். அதே போல ஜேக் ஃப்ரேசர் மெகர் ஃபுல் டாஸ் பாலை ஷார்ட் மிட் விக்கெட்ல இங்கே பவர் பிளே 30 yard சர்க்கிள்குள்ளேயே வந்து அந்த பாலை வந்து அடிச்சாரு. அதை வந்து கேட்ச் பிடிச்சிட்டாங்க. யார் பிடிச்சாங்க அப்படின்னா ரியான் பராக் வந்து பிடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்தடுத்த விக்கெட்டுகளையும் அஸ்வின் தான் வந்து எடுத்தாரு. 3 விக்கெட் அஸ்வின் எடுத்தாரு. அபிஷேக் பரலும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஷாய் ஹோப் ஒரு தேவையில்லாம ஒரு ஹிட் ரன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஸ்டப்ஸ் அவரோட ஆட்டத்தை வந்து அபாரமான அவர் ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அந்த ஆட்டத்தின் மூலமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 220 ரன் அடிக்க முடிஞ்சது டெல்லி கேபிட்டல்ஸால. இந்த 220 ரன்னை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸால சேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு நிலைமையில அவங்க இறங்கினாங்க. பட்லர் வந்து இம்பாக்ட் பிளேயரா இறங்கினாரு. அவரும் அவுட் ஆகிட்டு போக யசஸ்வி ஜெய்ஸ்வால் மேல பெரிதும் நம்பிக்கை வைக்கப்பட்டது. T20 வேர்ல்டு கப் உலக கோப்பையிலையும் அவருடைய பேர் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அதனால அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ரீசெண்டாக T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்றது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. நேற்றையும் அதே போல வந்து அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்க தவறிட்டாரு. அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நின்று களத்துல விளையாடின சஞ்சு சாம்சன் வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. கிட்டத்தட்ட ஒரு 80 ரன்னு கிட்ட அடிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஷாட் அடிப்பாரு. அந்த ஷாட் வந்து 6 லைனுக்கு போகுது. அதை ஷாய் ஹோப் வந்து பிடிக்கும் போது தடுமாறி தான் அந்த பாலை பிடிச்சாரு. பிடிச்சிட்டு அவரோட கால் வந்து 4 லைன் பவுண்டரியில டச் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அதான் அம்பையர் வந்து ரிவ்யூ பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு தான் வந்து அவுட்டு கொடுத்தாங்க. இருந்த போதிலும் அது வந்து அவுட்டுன்ற மாதிரி வந்து தெரியல. அது நாட் அவுட். ஏன்னா கால் வந்து ஷாய் ஹோப்போட கால் வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடு காலோ வந்து லைட்டா வந்து அந்த பவுண்டரி லைன்ல டச் ஆகிருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிட்டு இருந்தது. இதை வந்து பார்த்த சஞ்சு சாம்சன் மறுபடியும் ரிவ்யூ கேட்க, இல்லை ஒரு வாட்டி தான் எங்களெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பையரும் வந்து இதுக்கு அவுட்டு கொடுத்துட்டாங்க. இவர் ரொம்ப கொலகாண்டில் வந்து வெளியே போனார். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த ராமன் பவல், ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க வந்து வின் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். பட் இருந்த போதிலும் ரன்னை வந்து அடிக்க முடியல. கிட்டத்தட்ட 20 ரன் வித்தியாசத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தோத்து போறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இதன் மூலயமா வந்து அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து வரப்போற மேட்ச் எல்லாத்துலேயுமே அவங்க நெட் ரன் ரேட்டோட அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் நிறையாவே இருக்குது. இதுக்கு அடுத்து வரப்போற மேட்சஸ் ரொம்ப குரூஷியலான மேட்சஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுல கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு வந்து LSG vs SRH மேட்ச் நடக்க போது. 2 டீமுக்குமே வந்து வாழ்வா சாவா அப்படின்ற போட்டி தான். ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போற மேட்ச் எல்லாத்துலயுமே அவங்களும் ஜெயிச்சாதான் பிளே ஆஃப் குள்ள போக முடியும். இன்னைக்கு LSG ஜெயிக்கணும். அதுக்கடுத்து தொடர்ந்து மேட்ச்ல LSG ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிச்சா தொடர்ந்து அவங்களும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பு. அப்படி இல்லை CSK டீம் தொடர்ந்து தோத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 2 டீமுக்கு இல்லை அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 3 டீம்ல ஏதாவது ஒரு டீமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் சான்சஸ் உண்டு. கேகேஆர் ஆல்ரெடி சீல் போட்டு உக்காந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில். அது மாறணும் அப்படின்னா கேகேஆர் அண்ட் RR இந்த 2 டீமுமே தொடர்ந்து வந்து தோத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா CSKக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா
அவங்க டாப் ஆஃப் த டேபிளுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அதை தான் வந்து சிஎஸ்கே டீம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணுவோம். மீண்டும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.